ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பொன்னன் திண்ணன் அப்படின்னு 2 நண்பர்கள். 2 பேரும் நல்ல உழைப்பாளிகள். வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் பயணம். மாதக்கணக்கில் அங்கே தங்கி வியாபாரம் முடிச்சாங்க. நல்ல லாபமும் கிடைச்சிது. பெரிய அளவுக்கு மூட்டை நிறைய பொன்பொருள் பணம்லாம் எடுத்துக்கிட்டு 2 பேரும் குதிரையில் வந்துட்டே இருக்காங்க. அப்போ பொன்னன் சொன்னா, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, களைப்பாக இருக்குது, கொஞ்ச நேரம் நீ இரு, இந்த உள்ளே இருக்கிற அந்த கிணத்து தண்ணியை இறைச்சி நான் அதை குடிச்சிட்டு கொஞ்சம் முகம் கை கால்லாம் கழுவி நான் இன்னும் கொஞ்சம் சரியாகி வர்றேன் அப்படின்னு சொல்லி போனான். மேலே ஏறி வந்து பார்த்தா நண்பன் திண்ணனையும் காணோம், அவன் கூட இருந்த குதிரையையும் காணோம், இவனோட பணம் முடிப்பையும் காணோம். இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு. இந்த பொன்னனை கூப்பிட்டு எல்லார் முன்னாலேயும் இவர் சொல்கிறாரு, நீதிபதி, இங்கே பார், நீ எங்கே வச்சு பணம் கொடுத்த? ஐயா, அந்த கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பலாமரத்துக்கு கீழே வச்சு தாங்கய்யா பணம் கொடுத்தேன், அங்கே தாங்கய்யா இவன் வாங்கினான், இதுக்கு யார் சாட்சி அப்படின்னாரு நீதிபதி. இதுக்கு யார் சாட்சி? மேலே இருக்கிற கடவுளும் அதை பார்த்துக்கிட்டு இருந்த பலாமரமும் தான் சாட்சி அப்படின்னு வெறுத்து போய் சொன்னான். இப்போ இந்த திண்ணன் சிரிச்சான். ஆமாம், பலாமரம் சாட்சி அப்படின்னு கிண்டலாக சிரிச்சான். இப்போ அந்த நீதிபதி என்ன சொன்னார், சரி சரி, நீ பணம் கொடுத்ததுக்கு பலாமரம் தானே சாட்சி சொல்கிற, போய் அந்த பலாமரத்தை கூட்டிட்டு வா அப்படின்னாரு. இப்போ நீதிபதி ஒரு சின்ன நடிப்பு நடிக்க ஆரம்பித்தார். என்ன இவன் பாவி பைய பொய் சொல்லிட்டானோ, இவ்வளோ நேரம் ஆச்சு, ஊரை விட்டு ஓடிட்டானோ, அவன் பொய்யா வழக்கு வச்சு நம்மளை ஏமாத்திட்டானோ, பாருங்க இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே கோபமாக இப்படி அப்படின்னு நடக்கிற மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தார். இதை எல்லாம் காலையிலேருந்து திண்ணனும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், ஐயா நீதிபதி, அவன் இன்னைக்கு இல்லை, இன்னும் நீங்கள் 1 வருஷம் நேரம் கொடுத்தாலும் அவனால் வர முடியாது அப்படின்னு. ஏன்? அது எங்கேயோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு. அது ஏன்னா எது தூரத்தில் இருக்குது? இல்லை, அதுதான் பலாமரம் சொன்னானே அந்த பலாமரம், அதுவா எந்த தூரத்தில் இருக்குது அப்படின்னா அவன் ஒன்று. அது எங்கே இப்போ இருக்குது? அது ரொம்ப தூரம்தான், ஆனால் இப்போ அது இல்லை அப்படின்னா. ஏன், எப்படி தெரியும் உனக்கு? அதுதான் நேற்றே வெட்டியாச்சே அப்படின்னா திண்ண. வெட்டியாச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வெட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு உளறிட்டான். எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிச்சு, இவன் தான் அந்த பலாமரத்துக்கு கீழே நின்று பணத்தை வாங்கியிருக்கான். பணத்தை வாங்கினதை மறைக்கிறதுக்காக, மரமே அங்கே இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக அதை வெட்டியிருக்கான். இவனுடைய தவறு என்ன அப்படிங்கிறத திண்ணனுக்கு புரிய வச்சு அவன்கிட்ட இருந்த பண மூட்டையை வாங்கி பொன்னன் கையில் கொடுத்தாங்க.